ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூபிஐ பேமெண்ட்ஸ் ஆப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம அதிகமான பேர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி ஆப்ஸ் தான் வந்து நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆப்ஸுக்கு எல்லாமே வந்து போட்டியாக ஜியோ நிறுவனம் இப்போ வந்து ஜியோ ஃபினான்ஸ் அப்படிங்கிற இந்த யூபிஐ பேமெண்ட் ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ரிவார்டு அதிகமாக கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதையும் இதிலே வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டை இதில் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையும் தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிரேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதும் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி வெல்கம் டு ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ட்டு வரும். கீழே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த லாகின் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். என்டர் மொபைல் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே கெட் ஓடிபி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த கெட் ஓடிபி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கெட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி எடுத்து இதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே லாகின் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த லாகின் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பட்டனை கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஜியோ ஃபினான்ஸ் லாக் அப்படின்ட்டு வரும். நீங்கள் மொபைலுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறது, அதை வச்சு ஆக்சஸ் பண்ணவா அப்படின்னு கேட்கும். கீழே ஆக்டிவேட் லாக் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கே வந்து இந்த ஆப்புக்கு வந்து எனேபிள் ஆயிரும். எனேபிள் ஆனதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி என்டர் பண்ணால் போதும். அவ்வளோதான், நமக்கு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். வேறு எதுவுமே நம்ம பெருசாக செய்ய தேவையில்லை. பட் நமக்கு இன்டர்பேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஜியோ ஃபினான்ஸ் யூபிஐ பேமெண்ட் ஆப்போட இன்டர்பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு QR கோட் ஸ்கேன் பண்ணி மணி சென்ட் பண்ணுறது, நம்ம பில் பேமெண்ட் பண்ணுறது, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இதுலேயும் இருக்குது. பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு அக்கௌண்ட்டை இதில் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டாப்பில் நம்மளோட ஒரு ஹியூமன் சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த ஹியூமன் சிம்பிள் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் இந்த மாதிரி ஒரு இன்டர்பேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி இன்டர்பேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் டாப்பில் சர்ச் பாக்ஸ் இருக்கும். ஸோ இதில் வேணாலும் உங்களோட பேங்க் நேமை போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே உங்களுக்கு ஃபெச்சிங் யுவர் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறது வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் டைம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அது ஃபெச் பண்ணி நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஃபெச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து இந்த இடத்துல லிங்க் ஆயிரும். ஆல்ரெடி நீங்கள் யூபிஐ பேமெண்ட் ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூபிஐ பின் நம்பர் செட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆயிரும். நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு ஆப்லேயுமே வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து யூபிஐ பின் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா இதில் உங்களுக்கு யூபிஐ பின் வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். இல்லைனா நார்மலாக இந்த மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஈஸியாக வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து இதில் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் ஹோம் பேஜுக்கு வந்துக்கோங்க. ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி தான் வந்து இன்டர்பேஸ் இருக்கும். ஸோ இதில் நார்மலாக உங்களுக்கு அந்த கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் ஆப்ஸில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கோ அந்த எல்லாமே இருக்கும். ஸோ இதில் அதே மாதிரி உங்களோட சிபில் ஸ்கோர் செக் பண்ணுற ஆப்ஷனுமே வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ண காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். ஸோ இதோட கண்டினியூஸ் வீடியோஸில் இதில் வந்து எப்படி பில் பேமெண்ட் பண்ணுறது, இதில் எந்த மாதிரி ரிவார்டு கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கண்டினியூ வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.